நாத்தனார் பத்தி உங்களோட அவல் மொழியில பேசி போடுங்க ஹெலன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் ரொம்ப வீரியமா எனக்கு மெசேஜ் அனுப்புவீங்க. எனக்கு எப்படி இருக்கும்னா, எனக்கு பர்சனல் லைஃப்ல அப்படி ரொம்ப டாக்ஸிக்கான நாத்தனார்கள் கிடையாது. ஸோ எனக்கு வொர்க் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்தது. ஆனா நேத்து Instagramல ஒரு வீடியோ பார்க்குறப்போ, அதோட கமெண்ட் செக்ஷன்ல ரீட் பண்றேன். நாத்தனார் எங்கள பகச்சுக்கிட்டு, "நீங்க நிம்மதியா தான் வாழ்ந்துற முடியுமா? உங்கள வாழ தான் விட்டுருவோமா?" அப்படின்ற மாரி இருந்தது அந்த காமெண்ட். எனக்கு ரொம்ப கடுப்பா இருந்துச்சு. ஒரு பக்கம் சிரிப்பா இருந்தது. இந்த உறவுகளுக்கான அர்த்தம், இல்ல இம்பார்ட்டன்ஸ் தெரியாத இந்த குட்டி குஞ்சான்சால் தான் இந்த மாதிரி காமெண்ட்ஸ் எழுத முடியும். இவங்களோட டாக்ஸிக்கான மைண்ட் எப்படி வேலை செய்யுது பாருங்க. பொறந்தலேருந்தே நான் அவன் கூட தான் இருக்கேன். ஸோ எனக்கு தான் அவன் மேல உரிமை ஜாஸ்தி. நேத்து வந்தவளுக்குலாம் உரிமை கம்மின்னு. இதே தாட் இவங்க கல்யாணம் பண்ணி போற வீட்ல இருக்குன்னு வைங்க, அது இவங்களால அக்செப்டே பண்ணிக்க முடியாது. புதுசா ஒரு பொண்ணு வந்துட்டா, இவங்களுக்குலாம் எங்கேருந்து பயம் வருதுன்னு தெரியாது. இந்த மாமியார், நாத்தனாருக்குலாம் ஒரே படபடப்பா இருக்கும். இவங்களே ரொம்ப ஆசையா அவங்க பையனுக்கு, அவங்க பிரதருக்குலாம் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு ஸ்பேஸே குடுக்க மாட்டாங்க. வந்து முன்னாடி நின்னுப்பாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட்டு. எனக்கு அப்புறம் தான் நீ. அந்த பையன் தப்பி தவறி பொண்டாட்டிக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணிட்டானா, ஐய்யய்யோ! இத்தன வருஷம் நான் உன்ன வளர்த்தேன். இத்தன வருஷம் நான் உன் கூட பாசமா இருந்தேன். நீ என்னலாம் ஏமாத்திட்டன்ற மாரி அந்த பையன ரொம்ப கில்ட்டுக்கு தள்ளுறது. இவங்க பண்ற இந்த ட்ராமாலாம் கப்பிள் லைஃப் கையில எவ்ளோ ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும் தெரியுமா? அதுலயும் மெயினா மாமியார ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது நாத்தனாரா தான் இருப்பாங்க. அவங்க பண்ற நெறைய வேலைகள் தான் நம்மள பேக் ஃபயர் பண்ணிட்டே இருக்கும். இந்த டாக்ஸிக் பிஹேவியர் இந்த கப்பிள் லைஃப்ல எவ்ளோ பெரிய இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணும் தெரியுமா? இவங்க லைஃப்ல வர பெரிய பெரிய சண்டைகளுக்கான பேஸே இதுவா தான் இருக்கும். இந்த மாதிரி என்னோட பிரதருக்கு நான் தான் எல்லாம், அவனோட ஒய்ஃப்லாம் 2வது தான் அப்படின்ற மாரி மைண்ட் செட் உங்களுக்கு இருந்தா, தயவு செய்து உங்க பிரதருக்கு கல்யாணமே பண்ணி வைக்காதீங்க. அதுதான் இதுக்கு பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும்.